நமஸ்காரம். பங்குனி உத்தரம் இந்த வருடம் எந்த நாளில் வருகிறது? பங்குனி உத்தரத்தன்று முருகப்பெருமானுடைய அருளை முழுவதுமாக நாம் பெறுவதற்கு இந்த 3 விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அவைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், பங்குனி உத்தரத்தோட சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பங்குனி மாதம் அப்படிங்கிறது தமிழ் வருடத்தோட 12வது மாதம். உத்திரம் நட்சத்திரம் அப்படின்னா 27 நட்சத்திரங்கள்ல 12வது நட்சத்திரம். இந்த பங்குனி மாதம் வருகிற உத்திரம் நட்சத்திரம் நாளில் முருகப்பெருமானை வணங்கும் போது மிக பெரிய அளப்பரிய நன்மைகளை நாம் பெறக்கூடும். இது நம் பாரம்பரியமாக பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. இது தவிர பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாளாக இந்த பங்குனி உத்தரம் கருதப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு உரிய நாளாக கருதப்பட்டாலும் பல்வேறு தெய்வீக திருமணங்களும் இந்த நாளில் நடந்ததாக கூறப்படுகிறது. சிவன் பார்வதி திருமணம், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம், முருகப்பெருமான் தெய்வானை திருமணம், ஸ்ரீராமர் சீதாதேவி திருமணம், அதே போல் ஆண்டாள் ரங்கநாதரோட ஐக்கியமான நாளும் இந்த நாள் தான், பங்குனி உத்திர நாள் தான் என்று சொல்லப்படுகிறது. அதனால் இந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் அப்படின்னு நம்பப்படுது. திருமணம் ஆனவர்களும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடலாம். பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து வழிபடும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான நல்லது நடக்கும். அதே போல் திருமணம் ஆகி பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்கும் பங்குனி உத்தர நாளில் விரதம் இருந்து வழிபடும்போது அது ஒரு சிறப்பான நாளாக, வாழ்க்கை துணையோட ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அது திகழுது. இந்த 2025ஆம் ஆண்டு பங்குனி உத்தர திருநாள் ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. ஏப்ரல் 10ஆம் தேதி பகல் 2:07 மணிக்கு துவங்கி ஏப்ரல் 11ஆம் தேதி மாலை 4:11 வரைக்குமே உத்திரம் நட்சத்திரம் இருக்குது. ஆனால் ஏப்ரல் 12ஆம் தேதி காலை 4:13 மணிக்கு துவங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி காலை 6:03 மணி வரைக்கும் பௌர்ணமி தேதி இருக்குது. இருந்தாலும் பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படுற ஒரு விரத நாள் அப்படிங்கிறதுனால உத்திரம் நட்சத்திரம் வரும் ஏப்ரல் 11ஆம் தேதியை பங்குனி உத்தர நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கணும். பங்குனி உத்தர நாளில் முக்கியமான இந்த 3 விஷயங்களை செய்கிறது மூலமாக முருகப்பெருமானோட அருள் முழுவதுமே நமக்கு கிடைக்கும். பொதுவாகவே பங்குனி உத்தர நாள் அன்னைக்குன்னு கோவிலுக்கு சென்று சிவன் பார்வதியை அல்லது முருகன் தெய்வானையை வணங்குறது அவசியம். அங்கே நடக்கிற திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்டு நம்ம வணங்குறதுனால நம் வீட்டில் செல்வ வளம், மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை, தெய்வீக அருள் இவைகள் கிடைக்கும். கோவிலுக்கு சென்று முருகனோட நாமங்களை, சிவபெருமானோட நாமங்களை ஜெபிக்கிறதுனால நமக்கு பல்வேறு துன்பங்கள் அகலும். அதே போல் இதில் முக்கியமாக பங்குனி உத்தர நாளில் நாம் செய்ய வேண்டியது, அந்த கோவில்களில் நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு வேண்டிய பால், தேன், தயிர் இது போன்ற பொருள்களை வாங்கி கொடுக்கறது ரொம்ப அவசியம். இதனால் தெய்வங்களோட மனம் குளிர்ந்து நாம் வேண்டும் வரங்களை நமக்கு அளிப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. தெய்வ அபிஷேகங்கள் செய்வதால் நம்முடைய கர்மாக்கள் பாவங்கள்ல இருந்து விடுபட்டு மறுபிறவி இல்லாத நிலை ஏற்படும். அதே போல் இந்த நாளில் பங்குனி உத்திர நாளில் காவடி எடுத்து பக்தர்கள் விசேஷமாக முருகனுக்கு காவடி எடுத்து முருகப்பெருமானோட பரிபூர்ண அருளை பெறுவாங்க. தெய்வ சிந்தனையோட பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு தோளில் காவடி எடுத்துட்டு அவங்க வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க மன சுமைகள் அனைத்தையுமே முருகப்பெருமான் போக்கிடுவார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அடுத்தது, இரண்டாவதாக இந்த பங்குனி உத்திரானில் விரதம் கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இந்த உத்திர நாள் அன்னைக்குன்னு உணவை தவிர்த்து, காலை உணவை தவிர்த்து மதிய உணவு சாப்பிட்டுக்கலாம். அந்த விரதம் இருக்கும்போது முருகப்பெருமானை நோக்கி மந்திர ஜபம் செய்கிறது, தியானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதனால் உடலும் மனமும் தூய்மையாகி நம்மால் தெய்வத்தோட நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். தெய்வீக அருளால் கடந்த காலங்களில் செய்த தவறுகள் மன்னிக்கப்படும். திருமணம் ஆகாமல் ரொம்ப நாள் தடைபட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லா மாதத்தோட உத்திரம் நட்சத்திரம் அன்றும் விரதம் இருந்து சிவபெருமானுக்கு போய் அபிஷேகம் செய்து வழிபடுறது நல்லது. ஆனால்
இந்த பங்குனி உத்தர நாள் அதில் ரொம்பவே ஸ்பெஷல். அதனால் விரதம் இருந்து வழிபட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இது வந்து முக்கியமாக செய்யக்கூடியது. அடுத்தது இந்த பங்குனி உத்தர நாள் அன்னைக்குன்னு செய்யக்கூடிய மூன்றாவது, நம்ம அங்கே நடக்கிற பூஜைகளுக்கு பூ, பழம், தேங்காய் இந்த மாதிரியான விளக்கு கூட வாங்கி தானம் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு தண்ணீர், நீராகாரம், உணவு, உடை இந்த மாதிரி எது தேவையோ அவங்களுக்கு, பக்தர்களுக்கு நடந்து போகிற பக்தர்களுக்கு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பாதையில் நடந்து போகிறவங்களுக்கு தண்ணீர் காலில் ஊற்றுவாங்க. அந்த மாதிரி கூட அவங்களுக்கு உதவிகள் செய்து அதை ஒரு தானமாக செய்து நம்முடைய கெட்ட கர்மாக்கள் வந்து குறையும், நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பக்தர்கள் செய்வதுண்டு. அந்த மாதிரி தானங்கள் செய்கிறதும் பங்குனி உத்திர நாளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நாளில் மந்திர ஜபங்கள் செய்வது, புனித நூல்களை வாசிக்கிறது, தெய்வீக கதைகளை கேட்கிறது வந்து நமக்கு புண்ணியமான பல்வேறு பலன்களை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். திருப்பாவை, திருவம்பாவை, கந்தபுராணம், கந்தசஷ்டி கவசம் இது போன்ற முக்கியமான தெய்வீக விஷயங்களை நாம் படிக்கிறது மட்டும் இல்லாமல், இதெல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை அப்படின்னா ஓம் சரவணபவ அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை மட்டுமாவது நாம் சொல்லும்போது இந்த முருகப்பெருமானோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஆகவே இதுதான் நண்பர்களே, இந்த விஷயங்களை பங்குனி உத்திர நாளில் செய்து நாம் முருகனோட அருளை முழுமையாக பெறுவோம். இது எல்லாம் மட்டுமின்றி நம் வீட்டு பூஜை அறையில் முருகனுக்கு முன்னாடி ஒரு சிறிய அகல் விளக்காவது ஏற்றி வைத்து அவனை மனமுருக வேண்டி, பெரிய நைவேத்தியம் பெருசாக எதுவும் வைக்க முடியலன்னா ஒரு பால் மட்டுமாவது சக்கரை போட்டு காய்ச்சி வைத்து முருகப்பெருமானை வணங்கும் போது அவனோட அருளை நம்ம முழுமையாக நம்ம வீட்டுக்கு கிடைக்கும். ஆகவே இதுதான் நண்பர்களே, பங்குனி உத்திர நாளில் செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன, எந்த நாளில் வந்து குழப்பமில்லாத நாள் எது, உத்திரம் ஒரு நாள், பௌர்ணமி ஒரு நாள் வர்றதுனால அதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோவில். மீண்டும் இது ஒரு நல்ல விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜோதிடம், ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் நம்ம வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.